Meenakshi, Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. ஜானு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். நேத்து நான் கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு வெறும் கையோட திரும்ப வந்துட்டேன். அது உனக்கு எவ்வளவு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாரி ஜானு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, விடு. ஒன்னும் இல்லனா எதுக்கு நேத்து நைட்டு சாப்பிடாம படுத்தீங்க அத்தை? நடந்ததையே நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இந்தாங்க அத்தை, ஜூஸ குடிங்க. அத்தை, கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நிச்சயமா கார்த்திக் நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவான். வருவாரு. சொத்துக்கு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி கார்த்திக்க வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப வருவாரு விலைக்கு மாறுன்னு புருஷனை பொண்டாட்டியும் நாடகம் போடுறீங்களா? ஏய், முதல்ல நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, வெளியே போ. என்ன இது? வெளியே போகாம உங்க வீட்ல உட்கார்ந்து விருந்து சாப்பிடறதுக்கா வந்திருக்கோம். என் மாப்பிளைக்கு நடந்த அநியாயத்துக்கு நஷ்ட ஈடு கேட்டு வந்திருக்கோம். அது கிடைச்சா நாங்களே போயிடுவோம். என்ன நஷ்ட ஈடுன்னு சம்மந்தம் இல்லாம உளறிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா, பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கோம். அதுக்கு என்ன இப்போ? ஏய் அஞ்சலி, வீடே கார்த்திக் நினைச்ச வேதனையில இருக்கு. இப்ப நீ தேவையில்லாம வம்பிழுக்காத. எதுக்குடி இங்க வந்த? எதுக்கா? இது என் புருஷன் வீடு. நான் வருவேன் போவேன். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. என்னையும் கார்த்திகையும் துரத்து விட்டுட்டா நாங்க அப்படியே போயிடுவோம். நீங்களே ஆஸ்தி அதிகாரத்தெல்லாம் அனுபவிக்கலாம் நினைச்சீங்களா? அதெல்லாம் நடக்காது. அவருக்கு சேர வேண்டிய சொத்து, பணம், பிசினஸ் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுங்க. என் பிள்ளைக்கு என்ன தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அத கேக்குறதுக்கு நீ யாரு? உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கோர்ட் கொடுத்த 6 மாச கெடுவுக்காக ஏதோ மருமகங்கிற உறவுல இந்த வீட்ல ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்த. எப்போ சொந்த வீட்லயே திருடி சொந்த புருஷனையே கொல்ல பாத்தியோ அப்பவே இருந்த கொஞ்ச நஞ்ச உறவு கூட அறுந்து போச்சு. இப்போ வெக்கமே இல்லாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சொத்து பணம்னு கேட்க வந்திருக்க? ஓஹோ, அப்ப என் மாப்பிளைக்கு 10 காசு கூட தராம அப்படியே ஓட்டாண்டியே துரத்திடலாம் நினைச்சீங்களா? அதானே, அன்னைக்கு அப்படித்தான் மகன்னு கூட பார்க்காம கார்த்திகை வீட்டை விட்டு போ சொன்னீங்க. இன்னைக்கு அவருக்காக நியாயம் கேட்டு வந்த எங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க கார்த்திக் மேலே காட்டுற வெறுப்ப பார்த்தா அவரை 10 மாசம் சுமந்ததா பெத்தீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய், ஒண்ணா வேண்டாம், விடுங்க. வாங்க இப்படி வாங்க. இதுக்கு மேல ஜானுவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசின கொன்றுவான் உன்னை. என்ன கௌதம் இதெல்லாம்? தம்பி பொண்டாட்டி அடிக்க கை ஓங்குற? இதெல்லாம் தப்பு. அவ புருஷனோட உரிமையை பத்தி பேச வந்திருக்கா. அத குடுக்கறதும் குடுக்காததும் ஓ இஷ்டம். ஆனா அதுக்காக அடிப்பியா? கௌதம் ஒண்ணும் அடிக்கலாம் இல்ல. நீங்க ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. உடனே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துருவியே. ஏண்டி, என் மாப்பிள்ளை என்னடி உங்களுக்கு துரோகம் பண்ணாரு? நேத்து ஆபீஸ்க்கு வந்த அவரை உன் புருஷனை விட்டு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஸ்டாஃப்ஸ் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோங்கிற வேதனையில கார்த்திக் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
இப்படியே குடிச்சா கூடிய சீக்கிரத்துல உயிரே போயிடும் போல இருக்கு. ஐயோ கடவுளே, என்னம்மா சொல்ற? நீ என்ன சொல்ற? கார்த்திக் எப்படி இருக்கான்? இப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. ஆஹா, ரொம்ப தான் அக்கறை. உங்களுக்கு அவர் மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தா கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி கொடுத்திருப்பீங்கல்ல. உங்களுக்கு பெத்த புள்ளைய விட தத்து புள்ள தானே முக்கியம். இவர் இருக்கிற தைரியத்துல தானே கார்த்திக்க வேண்டான்னு துரத்துனீங்க. இவரும் அந்த ஆணவத்துல தான் நமக்கு யாருமே போட்டி இல்லைன்னு அப்படியே குதிக்கிறாரு. ஏய் இங்க பாரு, இங்க யாருக்கும் குதிக்கிற பழக்கம் இல்ல. வந்ததுல இருந்து நீ தான் தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பாரு, மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னு வச்சுக்கோ. இல்லனா என்ன செய்வீங்க? என்ன போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எவளுக்கோ பிறந்துட்டு இங்க வந்து எங்களை அதிகாரம் பண்றீங்களா? ஏய், அண்ணி, என்ன தைரியம் உனக்கு? இன்னொரு வார்த்தை பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. கௌதம் ஏன் புள்ள, என் மூத்த புள்ள. அவனை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின இங்கே சமாதி கட்டிடுவேன். என்ன சம்பந்தி, எதுக்கு இப்ப என் பொண்ணு அடிச்சீங்க? அப்படி அவ என்ன தப்பா கேட்டுட்டா? தான் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்தை குடுங்கன்னு கேட்டா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடுத்துட்டு போக வேண்டியதானே? இப்ப யாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? கௌதம்க்கும் கார்த்திக்கும் சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா? நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து மூக்கு நுழைக்கிறீங்க? ஏய், நீயே இந்த வீட்ல தேவையில்லாம வந்து நுழைஞ்சவதான். நீ முதல்ல மூக்க நுழைக்கிறத நிறுத்து. கார்த்திக் வெளியே துரத்திட்டா அப்ப அவன் சார்பா அவனோட நியாயத்தை இவதானே வந்து கேப்பா. முதல்ல உங்க ஜால்ராவ் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவளே ஒரு நகை திருடி, இவன் நியாயத்தை வந்து பேசுவாளா? யாரு நகை திருடி? உங்க பொண்டாட்டி தான் நகையை திருடிட்டு என் மேல பழிய போட பார்த்தா. அத சொல்ல விடாம எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. எனக்கு ஆதரவா நின்ன கார்த்திகையும் ஏன் கூட துரத்தி விட்டுட்டீங்க. இந்த காது குத்துற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. உனக்கு கையும் களுவுமா புடிச்சது நாங்க. உன் கதைய கேட்டு கார்த்திக் தான் ஏமாந்துட்டு இருக்கான். அவனுக்கும் கூடிய சீக்கிரம் உன்னை பத்தி புரிய வைக்க தாண்டி போறோம். அதுக்கப்புறம் நீ இப்படியெல்லாம் வந்து நியாயம் கேட்டுட்டு இருக்க மாட்ட. தெருவுல கையேந்திட்டு தான் நிப்ப. முதல்ல வெளியே போடி. நான் ஏண்டி கையேந்து நிக்கணும்? எனக்கு சோறு போட எங்க அம்மா இருக்காங்க. ஆனா உங்க அம்மா சோத்துக்கே இவ்ளோ நாளா எங்க கிட்டதான் கையேந்தி நின்னாங்க. அத மறந்துடாத. இத்தனை வருஷமா நீ, உன் அம்மா, உன் தம்பி எல்லாரும் நாங்க போட்ட பிச்சையில வயிற வளர்த்துட்டு இப்ப என்ன வெளில போ சொல்றியா? உனக்கு எவ்வளவு திமிர இருக்கும்? ஏய், என்னடி சொன்ன? நான் உழைச்சு சோறு திங்கிறவடி. ஒன்ன மாதிரி எல்லாம் திருடி பழைக்கிறவ இல்ல. என் அம்மாவை பத்தி மட்டும் ஏதாவது பேசுன உன்ன. விடு இலக்கியா. அவளை அடிச்சு உன் கைய அழுக்காக்காத. ஏய், என்னடி திமிரா? நான் இருக்கும்போது ஆள் அழகு என் பொண்ணு அடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு முதல்ல ஒன்னதான் அடிக்கணும். ஏன் அஞ்சலி, என் புள்ளைய வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வராம அங்கேயே வச்சுட்டு சொத்துக்காக மட்டும் நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? சீ! இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அடி வாங்கியே செத்துருவ. ஒழுங்கா ஓடி போயிடு. நியாயத்தை கேட்க வந்த என்ன எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். அடிச்சிட்டா நான் என்ன பயந்துருவேனா? நான் மாட்டேன். நீ கார்த்திக்கு சொத்தை வாங்கி தராம நான் ஓய மாட்டேன். இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். மாமா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு. ஆனா இந்த இலக்கியா வந்ததுக்கு அப்புறமா இங்க அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, கேள்வி கேட்டா வீட்டை விட்டு துரத்துறது எல்லாமே சாதாரணமாயிடுச்சு. அண்ணி, இவளால நாம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இழந்துட்டு இருக்கோம். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.